காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சராசரி மனிதனுக்கு மிக உயர்ந்த பொருளாக இருக்கும். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்றதுனால. எதனால் இது படைக்கப்பட்டது? ஏன் ஒருத்தருக்கும் ஒரு வகையான தேகங்கள், ஒரு வகையான நிலைகள், ஒரு வகையான குணங்கள், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள், வாசனை அப்படின்ற யாரும் சிந்திக்கிறோமா? ஆனால் இல்லை. இந்த தேகத்துக்கு ஏன் இப்படி ஒரு உருவம் வேணும்? இதில் முடி கொட்டி இருக்கணும் இல்லை, இதே இன்னொரு தேகத்துக்கு நிறைய அடர்ந்த முடி இருக்கணும். ஏன் முகம் இந்த மாதிரி வடிவில் இருக்கணும்? பார்வைகள் ஏன் இப்படி இருக்கணும்? இதெல்லாம் எதனால் அப்படின்ற கேள்வி இறைவனின் படைப்பு அப்படின்னு போயிட்டா அது ஆத்திகம். கடவுளுடைய படைப்புன்னு அம்பா, கடவுளுக்கு ஒரு வேலை வெட்டி கிடையாதா? உட்காந்து நான் செதுக்கின்னு இருந்தால் ஒன்று இப்படி கண் இப்படி இருக்கணும், காது இருக்கணும் போயா அப்படின்றது நாத்திகம். ஒரு ரசாயன கலப்புகளுடைய இயக்கங்களும் மாற்றங்களும் இந்த தேகமாக படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் விஞ்ஞானம். உலகின் இயக்கங்கள் எதை சார்ந்து இயங்குகிறது அப்படின்ற இடத்த பிடிச்சி அதுக்கான மெய்ப்பொருளை தேட முயற்சி செய்து மெய்ஞானம், தெளிஞ்சா ஞானம். இதில் இந்த வாழ்க்கையில் ஒரு தேகம் அப்படின்ற இடத்துலேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் எந்த இடத்துல இருக்குது? மூளையுடைய பவர்னு சொல்லிட்டான் ஈஸியாக. மூளைக்கு மட்டும்தான் பவரா? மூளை எங்கே இல்லை இல்லை எங்கே இருக்குது? உங்களுடைய கண் பார்வைக்கு தெரிய மூளைன்றது உச்சி பகுதியிலையும், சிறு மூளைன்றது பிடரி பகுதியிலையும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கட் பண்ணி பார்த்தா அங்கே இருக்குன்றத விஞ்ஞானம் ப்ரூஃப் பண்ணுது. அதுக்கு மூளைன்னு பேர் வச்சுருக்கு. உடம்புல இரத்த அணுக்கள் இருக்க ஒரு சின்ன சின்ன இரத்த அணுக்களும் இல்லைன்னு சொன்னால் நாம் இருப்போமா? அந்த இரத்த அணுக்களுக்கு பிளட் செல் அப்படின்னு சொல்லக்கூடியதை தாண்டி இயங்கக்கூடிய இரத்த அணுக்களுக்கும் மூளை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அதுக்கு மூளை இல்லாததான் இந்த தேகத்துக்கு மூளை வந்ததா? அந்த இரத்த அணுக்களுடைய படைப்பு எத்தனை காலம் அப்படின்றத சிந்திக்கிறோமா? அதனுடைய தொகுப்பாகிய இந்த மூளைக்கு எத்தனை வருஷன்றது, எத்தனை கல்பங்கள் அல்லது யுகங்கள், வருடங்கள், அதாவது மண்வந்தரங்கள்ன்ற சிந்திக்கிறோமான்னா சிந்திக்கிறது இல்லை. அதனால் நம்ம எதையும் ஸ்பாயில் பண்ண துடிக்கிறோம். நாம் என்பது யாருன்றது புரியுதா? அப்படின்னா ஐம்பூத கலப்பின் தொகுப்பால் உருவான இந்த தேகம் நாம். 5 பூதம், மண் ஒரு பூதம், தண்ணி ஒரு பூதம், வெப்பம் ஒரு பூதம், காற்று ஒரு பூதம், இதையெல்லாம் தாங்கி இயங்கி இயக்கி இயங்கும் விண் ஒரு பூதம். இந்த 4 பூதங்களில் 4 பூதம் பிரம்மனாக இருக்குது, 3 பூதம் சிவசக்தி விஷ்ணு அம்சமாக இருக்குது, 5ஆம் பூதம் விண்ணோடு சேர்ந்த நினைவாக இருக்குது, 2 பூதம் நீ நான்ற இடத்துல நாமாவாக இருக்குது, ஒரே பூதம் ஆன்மாவாக இருக்குது. இந்த ஆன்மான்ற பூதத்தை பிடிச்சா இதுக்கான மெய் விளக்கங்கள் கிடைக்கும். அப்போ இந்த இரத்த அணுக்களின் இயக்கங்கள் மூளை இல்லாததான் மூளையை படைக்குதா அப்படின்ற கேள்வியும் இங்கே நிற்கும். அப்போ ஒரு இரத்த அணுக்களுக்கும் மூளை உண்டு. அந்த மூளை தான் தொகுப்பாக மாறி இந்த மூளையை படைக்குது. இந்த மூளை செய்வது அறியாது செயல்படும் நிலையில் பார்த்தல் கேட்டல் என்கிற நிலையில் உண்டான அறிவை துணையாக கொண்டு ஒன்றை செய்ய முயலும் பொழுது அறிவே அனைத்தையும் ஆளுகிறதுன்னு முடியுது. நான் அறிவாளி. யார் தான் உலகத்தில் அறிவாளி இல்லை? கொசுக்கு கண்ணு கிடையாதுன்றான் ஒருத்தன், கண்ணு இருக்குதுன்றான் ஒருத்தன். சரி, ரைட், வாதம் நல்ல வாதம். கொசு உட்காந்து ரத்தம் குடிக்குதுப்பா, கண் இல்லாத எப்படி பிடிச்சிதுன்னா அந்த வாடையை வச்சு பிடிச்சிது. ஓகே, ரத்தம் குடிக்குது. கையெடுத்து அடிக்க போகும்போது பறந்து போதே, கண்ணு தெரியாதான் பறந்து போதேன்னு ஒருத்தன் கேள்வியை கேட்குறான். இது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். ஒரு கொசு பட்டுன்னு தட்டுறோம், எகிரி போயிடுது. கை அதிகமாக இருக்கலாம், மாட்டி செத்தும் போகுது. இந்த வாடை அந்த இரத்தத்துக்குரியது. இந்த கொசுவுக்கும் அறிவு இருக்குது. அதில் தப்பிச்சு போக நினைக்குது. பல ஆயிரக்கணக்கான முட்டைகளை இட்டு குஞ்சுகளை பொறிக்கிறது.
உன்னால் என்னால் முடியுமா? அம்பளை சிங்கங்களை வாங்க 1000 குட்டியை புடைக்க முடியுமா உன்னால்? ஒரு கொசு செய்கிற வேலையில் கால் பங்கு செய்ய முடியாது. கால் பங்கு இல்லை, மைனஸ் பங்கு கூட நம்ம செய்ய முடியாது. ஒரு கொசு 1000 முட்டை 10 நாளாக 15 நாளாக வாழுது. பெண்ணோட இணை சேர்கிறது, 1000கணக்கான முட்டைகளை பொறிக்கிறது, பறந்து செல்கிறது, இறந்து விடுகிறது. 120 வருஷம் நான் கட்டுறேன், ஒன்றுக்கு மேலே முக்கி ஒன்று போட முடியல. அதுவே 10 மாதம். பரிணாமம் இந்த இடத்துல வேலை செய்யும். இப்போ கொசு செய்கிற வேலையை கூட என்னால் செய்ய முடியல. நான் என்ற ஆங்காரத்தில் சுற்றுறதுக்கு மட்டும் நமக்கு முடியுது. அறிவாளின்னு வேறு இதில் சொல்லிக்கிறோம். அப்போ மற்றதெல்லாம் என்ன? அஞ்ஞானியா? எல்லாமே உலகத்தில் அறிவாளி தான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனம் பார்த்தலும் கேட்டலும் சிந்தித்தலும் உண்டாகும்போது அறிவு வேலை செய்யும். இது நான் செயல்படுமானால் அஞ்ஞானம், ஆராய்ச்சிக்கு வித்திடுமானால் விஞ்ஞானம், ஆராய்ச்சி வெல்லுமானால் மெய்ஞானம். இந்த 3 நிலையில் இந்த இரத்த அணுக்கள் உடலின் வேகத்தை உந்த செய்வது அறியாது செயல்படும் பேய் குணம் கொண்ட தரிகெட்ட மனிதர்கள் தன் துணையை தேடுகிறார்கள். பார்வையால், கேட்கும் சப்தத்தால். இதுக்கு காதல்னு பேர். ஒரு நாய்கள் நல்ல வெரைட்டி இருக்குது. டெராரியன்னு ஒரு நாய் இருக்குது, புல்டாக் இருக்குது, புல்டேரியன்னு ஒன்று இருக்குது. இப்படி பல நாய் பிரிவுகள் இருக்குது. எல்லாம் நாய் தான். அதனுடைய இன சேர்க்கை ஒன்றை மாறி ஒன்று இணை சேரும்போது அந்த குணம் கெட்டு போகும், குணப்பசுக்கள் உண்டாயிடும். காரணம் என்ன அப்படின்னா, அது உடம்பில் இருக்கக்கூடிய உயிரணு, அதாவது இரத்த ஆற்றல் அணுக்கள் வேறு, இதனுடைய இரத்த அணுக்கள் வேறு. ரெண்டும் ஒன்று சேர்றதுன்றது ஃபேமிலி. இப்போ புளிய இலை மாதிரியே பார்த்திங்கன்னா கீழநெல்லி இருக்கும், கீழநெல்லி மாதிரியே பார்வைக்கு நெருஞ்சி இருக்கும், நெருஞ்சி மாதிரியே பார்வைக்கு வாதநாராயண இலை இருக்கும். இப்படி பல செடிகள் ஒரே இலை மாதிரி இருக்கும், ஆனால் குணங்கள் வேறு வேறு. ஆனால் ஒரே ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம், ஒரே குடும்ப வகையரா, ஆனால் இனங்கள் வேறு வேறு. புளிக்கு பதில் நம்ம கொண்டு போய் கீழநெல்லி நல்லா அரைச்சி சாம்பாரில் கலந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாப்பிட்டு பாருங்கள். மூஞ்சில் காரி துப்புன மாதிரி இருக்கும், கசக்கும் கீழநெல்லி. ஆனால் புளியாலையும் வித்தியாசம் தெரியாது. வாதநாராயணனுக்கு பதில் நெருஞ்சி முள்ளை போட்டு நெருஞ்சி முள் இலையை அரைச்சி சாப்பிட்டோம்னா வாத நோய் தீருமா? சாப்பிட்டு பாருங்கள், தெரியும். ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இந்த இரத்த அணுக்களுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரே தோற்றமுடைய பல பிரிவுகள். இதில் கலப்புகள் நிகழும் பொழுது உண்டாகும் நோய்களை பற்றி சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம மேற்கோள் காட்டுறோம். நம்முடைய ஆசையின் விளைவு அப்படின்றது வேற, அடுத்தொரு சந்ததிகளின் பிறப்பு அப்படின்றது வேற. ஒரு சந்ததியின் மீது ஒருவனுக்கு மாறாத பற்று இருக்குமானால் அவன் தாய் தந்தை வழி செல்வான். அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இரத்த அணுக்களுடைய இயக்கங்கள் மாறுபட்டு செயல்படுமானால் நோய்களை நாம் அடையும் பரிசாகும். யாரு? நம்மளா? இல்லை, நம்முடைய வருங்கால சந்ததிகள். நம்ம பெற்று போடுறோமே புள்ள, அதுவோ அதுக்கு பிறகுற குட்டியோ 2-3 தலைமுறைகளுக்கு அப்புறமா அதனுடைய குணங்கள் மாறும். இந்த குணமாற்றம் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டால், பன்றியின் குணத்தை ஒத்து இயங்கும். பல நோய்களை தன் உடலில் தாங்கி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். கலப்பினத்தில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் கலப்புன்னு சொன்னியே எதை சொன்ன? இனம்னு சொன்னியே எதை சொன்ன? மனித தேகத்தை சொன்னியா? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த அணுக்களை சொன்னியா? இயக்க ஆற்றலை சொன்னியா? இன்றைக்கி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். என்ன சொல்கிறான்னா, பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு O பாசிட்டிவ், A பாசிட்டிவ், A நெகட்டிவ், B பாசிட்டிவ், B நெகட்டிவ் அப்படின்னு ஒரு 5 பிரிவை கொடுத்துட்டு அதுக்கு மேலே O+ ஏதோ சம்திங் கொடுக்குறான். RH நெகட்டிவ் எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். A பாசிட்டிவ் உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறிடுச்சுன்னா நம்ம B நெகட்டிவ் கொண்டாந்து சேர்த்துனா சேராது. ரத்தத்தை சொல்கிறேன், சேராது. O பாசிட்டிவ் காமன். A நெகட்டிவ்க்கும் A பாசிட்டிவும் ஒன்று சேர்றதில்ல, B பாசிட்டிவும் B நெகட்டிவும் ஒன்று சேர்றதில்ல, A நெகட்டிவும் B பாசிட்டிவும் ஒன்று சேர்றதில்ல, B நெகட்டிவும் A பாசிட்டிவும் ஒன்று சேர்றதில்ல.
ஆக ஒன்று சேராது, இந்த பிளட்டே ஒன்று சேரலைன்னு சொன்னால் அப்போ நம்முடைய அந்த தன்மைகளை கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா ஆராய்ச்சி இதுக்கு தான் தேவை. உடலில் சுரக்கக்கூடிய விந்து அணுக்களின் மாற்றம் எப்படி உங்களுக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறீங்க? கலப்பு இன பிறப்புகளில் எது தெளியும்னு சொல்லி நினைக்கிறீங்க? எதுவும் வேஸ்ட் ஆகும். ஆசை எது வரையிலுமோ அது வரையிலும் தான் ஆசைக்கு மரியாதை. அதை தாண்டும் போது ஆசையும் செத்து போயிடும். இதன் விளைவாக உண்டாகக்கூடிய நோய்கள் தான் கர்ம நோய்கள் அப்படின்னு பேர். அவன் கர்மம்பா அனுபவிக்கிறான். யார் அனுபவிக்கிறது? பெற்றது நீ, அனுபவிக்கிறது புள்ள. இது கர்ம நோய் அவன் அனுபவிக்கணுமா? என்ன நியாயம்? ஒரு குழந்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நிலையில் பிறக்கும் பொழுது அதுக்கு காரணம் என்ன? நீ எந்த நேரத்தில் இன சேர்க்கை புரியணுமோ அந்த இடத்துல சேர்க்கை புரியறதை விட்டுட்ட. அவசரம், அந்தி சந்தி பார்க்காத ஏதோ ஒன்று பண்ணிட்ட. மலட்டுத்தன்மை உருந்த நிறைஞ்ச குழந்தைங்க உருவாகுது. வயிற்றில் மலத்தை வச்சுட்டு இணை சேரும்போது, மலம்ன்றது ஒன்றுக்கையும் சேர்த்து தான் சொல்கிறது. உடம்புல ஒன்றுக்கு போகாத பெண்ணோட நீண்ட நேரம் புணர்ச்சி பண்ணணும்னு சேர்ந்து அதுலேருந்து வெளிப்படக்கூடிய விந்து பெண்ணுடைய கருமுட்டையோட சேருமானால் செவிட்டு குழந்தைகள் பிறகும். அப்படியும் இப்படியும் இல்லாத நேரத்தில் சேரும்போது இந்த மாதிரி குழந்தைகள் உருவாகும். அதனால தான் அந்த காலத்தில் முகூர்த்தத்தை குறித்தாங்க. சாந்தி முகூர்த்தம், அமைதி அடைவதற்கான ஒரு நல்வேளை. முகூர்த்தம்னா நல்வேளைன்னு அர்த்தம். நீ யார் அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறான்? அவர் அப்படி தான் பேசுவார். உன்னுடைய நன்மைக்காக இல்லைப்பா, உலகின் நன்மைக்காக, உன்னுடைய சந்ததிகளுடைய வளமான வாழ்விற்காக நமது முன்னோர்கள் குறித்த நாட்கள் அவை. முகூர்த்தம் அப்படின்னு நல்ல வேளை, அதை நல்வேளை அப்படின்னு சொல்லுவோம். சாந்தி என்றால் அமைதி. ஒரு அமைதியான இடத்துல ஒரு நல்வேளையில் ஒன்று சேரும் பொழுது பிறக்கக்கூடிய பிறப்பு என்பது ஒரு அற்புதமான வரமாக அமையும். அவசரத்தில் நாம் ஈடுபடும் பிறப்பு என்பது எப்படி இருக்கும் யோசிச்சிங்க நீங்களே. ஆக எதுலேயுமே ஒரு நிதானத்தையும் அந்த தன்மைகளையும் கையாண்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும். அப்படி கையாளாத பட்சத்தில் கலப்பு இன பிரிவுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளே 2-3 ஜெனரேஷன் தாண்டி பார்க்கும்பொழுது மேக்சிமம் சோரியாசிஸ் நோய் உண்டாகுது. இது கண்கூடாக சர்வே எடுத்து ஒரு இதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். அனாவசியமாக பேசுறது கிடையாது. தோல் நோய்கள், தொழுநோய்கள், வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி நோய்கள்லாம் யாருக்கு உண்டாகுதுன்னு பாருங்கள். கர்ம நோயின்னு நம்ம சொல்லிட்டோம். கர்மன்னா பற்று. நோய்க்கு அர்த்தம் உங்களுக்கே தெரியும். கர்ம நோய்கள்ன்றத பற்றினால் உண்டாகக்கூடிய நோய்கள். தன்னுடைய தாய் தகப்பன் ஓரின கலப்பை தாண்டிய நிலையில் செயல்படும்போது பிறக்கும் மகனோ மகளோ தோல் அல்லது தொழுநோயில் அவஸ்தைப்படுறாங்க. குணம் பிசைக்கி இருக்கிறாங்க. வெள்ளை குஷ்டம் உருவாகிறது, கருங்குஷ்டம் உருவாகிறது, காது மடல்கள்லாம் கருப்பாக இருக்கிற கருங்குஷ்டம், சோரியாசின்னு சொல்கிற தொடர் அரிப்பு நோய்கள் உருவாகிறது, மறைமுக நோய்கள் உருவாகிறது. இதெல்லாமே இதனால்தான். உறுப்பு சிறுத்து போகிறது, வளர்ச்சியின்மை, விரைப்பின்மை, இப்படி பல விஷயங்கள் மாசுபட்ட விந்தின் கலப்பால் நிகழக்கூடிய மர்மம் இது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு நிறைய தேவைப்படுது கால அவகாசம். அதற்கான சயின்டிஸ்ட்டுக்கு இன்னும் பிறகலை போல் இருக்குது. பிறந்தாங்கன்னா சொல்லுவாங்க. நம்ம சொல்லும்போது கஷ்டமாக இருக்கிறது கூட ஆராய்ச்சியில் எடுத்து சொல்லுவான். சொன்னால் புரியும். எந்த இடத்தில் வெகு வேகமான செயல்கள் நடக்கிறதோ அங்கே ஒரு ஆரோக்கியம் இருக்கும். எந்த இடத்தில் புழுக்கம் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். சர்வே எடுத்துட்டாங்களாம். ஒரு சிங்கத்தை பார்த்தாங்களாம். ஒரே ஜாதியாக சிங்கம், அது அம்மா குட்டி அந்த மாதிரி தான். அது ஒரு இடத்துல வளர்த்து பார்த்தாங்களாம். அதுக்கு வீரியம் கம்மியாக இருந்துதான். அந்த சிங்கக்குட்டிகள் வீல பலமாக இல்லையாம். அதனால் ஓரினத்தில் கலப்பு செய்துக்காதீங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. குஷ்டார் பெரிய ஆராய்ச்சியாளர். அதை ஓடியாட விட்டியா நீ? ஒரு மாடை வெட்டி கொண்டாந்து கறியை போட்டு அது கொடுத்து வளர்த்தக்கா அதுக்கு எங்கேந்திரா வீரியம் இருக்கும்? ஒரு ஓடும் மாடையோ துரத்தி பாய்ந்து பிடிக்கும் போது தன்னுடைய பசிக்காக அந்த போராட்டத்தை அது நிகழ்த்துது. மாடு எதிர்த்து சிங்கத்தை தூக்கி போட்டால் சிங்கம் செத்தே கூட போயிடும். கூடிக்கொள்வது சிங்கத்துடைய குணம். அதை ஓடவே உள்ளியே நீ. அப்புறம் எங்கே அது கூடிக்கொள்வது? கூட்டத்தை மட்டும் பெருக்கி வச்சா இல்லை. ஜெனட்டிக் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்திருக்குது. என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியல. வா, ஜெனட்டிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தானே, வா உட்கார்.
உனக்கு என்ன வேணும்னு நம்ம பேசலாம். ஜெனட்டிக்கை பற்றி என்னென்ன இடத்துல என்னென்ன கலப்புகள் எழுதுன்னு பிடிங்க, வெளியே வாங்க, உலகத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம். இது கர்வமான வார்த்தை இல்லை. ஜெனட்டிக்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. மரபு, கூற்று, அணு. ஜீன் வேறு, மரபு கூறு, அதாவது ஜெனட்டிக் ஜீனியை ஒன்றா போட்டு குழப்பிக்க கூடாது. ஜீன் என்பது பெண்ணுடைய அம்சம், ஜெனட்டிக்ன்றது ஆண் அம்சம். மரபு, கூற்று, அணு, இது 3 எல்லாம் ஜெனட்டிக் கிடையாது. இந்த ஜீனோடு இது சேரும்போது என்னென்ன விளைவுகள் வரும்ன்றத, நோய்கள் எதனால் உருவாகுதுன்னும் போது இனக்கலப்புகளால் தான் நோய்களே உருவாகுது. ஷார்ப்பாக இருக்குமா மூளை, அது எப்படி இருக்கும்? பைத்தியம் கூட தான் ஷார்ப்பாக இருக்குது. அதுக்காக இந்த இடத்துல உருவாகிற நோய்களை முதல்ல பிடிங்க. அந்த நோய்களில் உருவாக்கக்கூடியது சோரியாசிஸ் அப்படின்ற தொடர் அரிப்பு நோய்களோ, தோல் தொழு நோய்களோ. தோல் நோய்கள்ன்றது தீராத குழிப்புண்கள், அப்பப்போ ஏற்படுற ரணங்கள், விரணங்கள், இதெல்லாம் தோல் சம்பந்தமான. தொழு நோயின்றது தொடர் இதில் வரக்கூடிய மாசு நிறைந்த சுக்ல ஸ்ரோனிதத்தின் கலப்பு. சுக்ல ஸ்ரோனிதத்தின் கலப்பு மிந்து எனும் நிலையில் தொடர், அதாவது மரபு கூற்று அணுவுடைய இயக்கம் ஜீன்னு சொல்லக்கூடியதோடு சேரும்பொழுது நோய்கள் உண்டாகும். நம் உடல் பிறப்பே ஒரு நோய். இந்த பிறப்பே ஒரு நோய். இதில் பசி என்கிற நோய், மலம் என்கிற நோய், மூத்திரம் என்கிற நோய், தாகம் என்கிற நோய், தூக்கம் என்கிற நோய், போகம் என்பதும் நோய். இந்த ஜட அவஸ்தைகள் தான் நோயாக இருக்குது. இது 6 முகம்னு பேர். இந்த 6 முகத்தை எடுத்து உரைக்கிற கடவுள் தான் முருகன் என்கிற போகப்பெருமான், முருகப்பெருமான். ஆக இந்த நோய், இதை தீர்க்கறதுக்கு மூலம் எதுன்னும் போது ஒரு கடவுள் நிற்கிறான். அவனுக்கு முருகன் பேர், 6 ஆதார கடவுள்னு பேர். ஆதாரமும் இதுதான். அவருக்கு போக தேவதானும் பேர். அவருக்கு வள்ளி தெய்வான 2 மனைவியர், இடகலை பிங்கலை இயக்கம், சிறுமூளையுடைய செயல்பாடுகளை சொல்கிறது. ஆக எல்லாத்தையுமே இந்தந்த ரேஞ்சில் நம்ம புரியாததுனால ஆன்மீகம்னா கும்பிடணும்னு நினச்சின்னு இருக்கிறான். கும்பிடுறதுக்கு படைக்கப்படவில்லை ஆன்மீகம். ஆராய்ச்சி அடுத்த ஒரு நிலையை அடைவதற்காக படைக்கப்பட்டது. இது நமக்கு புரியலன்னு சொன்னால் நம்ம என்ன நிலையில் இருக்கோம்னா, கலப்பு நிறைந்தவனாக, மாசு நிறைந்தவனாக தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆத்திரத்தில் காதல், அவசரத்தில் கல்யாணம், ரெண்டுமே மனுஷனை படு பாதாளத்தில் தள்ளிடும். பல பேர் இதில் அவசரப்பட்டு தான் இருக்கிறாங்க. மனுஷனுக்கு எங்கேயோ புரியல பேய், எங்கேயோ புரியல. இவன் தேர்ந்தெடுக்கிறதே பேயா அமைஞ்சுன்னா வாழ்க்கையை இவனுக்கு சூன்யமாக போகுது. எல்லாம் அவ்வளோதான், இப்படி பாழாகிறான். ஆனால் இதில் உருவாக்கக்கூடிய விந்துகளில், இந்த கலப்புகளில் நடக்கக்கூடிய பிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த தோல் தொழு நோய்கள் இதிலெல்லாம் மாட்டுதுங்க. அரிப்பு நோய்களில் கருங்குஷ்டம், வெண்குஷ்டம், செங்குஷ்டம், பல வகைகள், முடக்குவாதம், பாண்டு ரோகம், பாண்டு ரோகத்துக்கு முடக்குவாதம்னு பேர். இப்படி வாத நோய்கள் எல்லாமே உருவாகுது இந்த குழந்தைங்களுக்கு. இதில் என்ன பண்ணலாம், எப்படி தப்பிச்சிக்கலாம் இதை? சரிங்க ஐயா, எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து வர சந்ததிக்காக ஏதாவது ஒரு வழி கொடுக்கணுமே அப்படின்னும்போது இந்த இடத்த கொஞ்சம் நிதானித்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரிய வரும். மூலிகைகள் இதற்கு பெரும் பங்கு வகிக்கின்றன, துணை நிற்கின்றன. நமக்கு இந்த நோய்களை தீர்த்து கொள்வதற்கு முனைப்பு. ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், போட்ட உடனேயே மருந்து நோய் தீரணும்னு நினைக்காதீங்க. அது ஆங்கில வைத்தியத்தால் கூட முடியாது, சத்தியமாக முடியாது. ஒரு மருந்துக்கு, ஒரு நோய் வந்த உடனே ஒரு மாத்திரை சாப்பிட்ட உடனே போயிடணும்னு நினச்சா தலைவலி போகலாம், உடம்புல இருக்க வலி போகலாம். ஆனால் 3 நாளைக்கு அந்த மயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு தலைவலிக்கு மாத்திரை போட்டோம்னா கூட தலைவலி போயிடும், திருகு வலி வரும். இதுதான் ரொம்ப தலைவலி போய் திருகு வலி வந்ததுன்னுமா வைத்திய பழமொழி. திருகு வலின்னா, திருகுன்றது என்ன முதல்லன்னா, உடம்பு பூரா இருக்கக்கூடிய இயக்கங்கள் அங்கங்கே பிளாக் ஆகிடும். அப்போ அந்த ஒரு மயக்க நிலையிலே 3 நாள் இருப்பீங்க. மாத்திரை போடாது இருந்தால் 2 மணி நேரத்தில் தலைவலி போயிடும். மாத்திரை போட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் போகும். ஆனால் பக்க உபாதைகள் 3 நாள் இருக்கும். உடம்பு ரத்த அணுக்கள் எல்லாத்தையும் அதை வாங்கி சோர்வுத்தினால புது ரத்தம் பிறந்து ரத்த அணுக்களை செத்து மடிஞ்சு எல்லாம் நடந்து தீர்றதுக்கு இந்த இடத்துல தான் இந்த மருத்துவத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். போட்ட உடனே எந்த நோயும் தீராது, கண்டிப்பாக இல்லை, சத்தியமாக தீராது. பொறுமையாக கையாண்டு தான் நம்ம அதை சாப்பிட்ணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு நோய் உருவாகிறதுக்கு ஜுரம் வருதுன்னா கூட 1 வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு அரிப்பு, உடம்பில் ஏற்படக்கூடிய நமைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கடுமையான நோய்கள் வருதுன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொடுக்கும், அலர்ட் கொடுக்கும். நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. வந்தால் டாக்டர்கிட்ட போனால் போதும்னு நினைக்கிறோம். இல்லை,
அவரும் நம்மளை போல மனிதர் தான். அவர் இதுக்காக படிச்சிருக்கார். தேரா மருத்துவத்தில் தேர்ந்தெடுக்கிறார், அவ்வளோதான். மருத்துவத்தில் யாரும் தேர்றது கஷ்டம். அந்த தேராத மருத்துவத்தில் தேறி தான் இருக்கார். எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கார், தேரா மருத்துவத்தில் தேர்ந்தன்னு ஒரு ஞாபகம் இல்லை அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் என்பது ஒரு தடுப்பு முயற்சி தானே தவிர முழுமையான தீர்வு அல்ல. அந்த தீர்வுக்கு ஒரு நோய் உருவாகிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் தயாராகிறதுக்கான வழிமுறைகளை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் தோல் தொழு நோய்கள் தீர்ப்பதற்கு மேற்பூச்சு மருந்துகளை நாம் சொல்கிறோம். இது உள்ளுக்கெடுக்கிறது இல்லை. இந்த அகத்திக்கீரை பார்த்துருமையில் காட்டகத்தின்னு விற்கும். கொத்து கொத்தா அழகாக ஒரு குறுமர வகையை சேர்ந்தது. கொத்து கொத்தா செடி பூக்கும். அந்த மரத்துடைய பூ அல்லது இலை. வேலி ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு கூட சின்னதாக செருப்படைன்னு இலை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம காட்டக்கூடிய வாய்ப்பில் சிட்டியில் இருக்கிறதுனால சிறு செருப்படை அதில் பயன்படுத்திங்க. சிறு செருப்படை இருக்குது, செஞ்செருப்படை இருக்குது, கரும் செருப்படை இருக்குது, பெரும் செருப்படைன்னு இருக்குது. 4 வகையில் சிறு செருப்படை எடுத்துக்கங்க. நமக்கு தெரிஞ்ச சொல்கிறோம் சிறு செருப்படை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலை நீட்டாக வெத்தலை மாதிரி வெளிர் பச்சையில் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா அந்த காய்கள் ரெண்டும் ஒட்டி வரும். காய் வரும்பொழுது வெப்பாலை அப்படின்னு அதுக்கு பேர். அது இந்த வேலி ஓரங்களில் கொன்றை மரம் வச்சுருப்பாங்க. அந்த கொன்றை மரத்துடைய பூ, சரக்கொன்னை, செங்கொன்னை, நிறைய வகை இருக்குது. நீலக்கொன்னை, நீள்கொன்னை நிறைய இருக்குது. அதில் மஞ்சள் பூக்கக்கூடிய சரக்கொன்னை பூ. இதை எடுத்து 4ஐயும் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கங்க. வேப்பெண்ணெயை வச்சுட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சூடு கிளப்பிடுங்க. லைட்டாக, அதாவது புகை வர அளவுக்கு சூடு இருக்கணும். எண்ணெய் கொதித்து லைட்டாக புகை வர மாதிரி இருக்கணும். அந்த புகை வரும் பதத்தில் இறக்கிட்டு இந்த மேற் சொன்ன மருந்துலாம் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 15 நாள் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா அந்த வெயில் பட இந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் ஏற்கனவே இந்த சூட்டில் வெந்தது, மேலில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் கிடச்சிது, எல்லாம் சேர்ந்து பதமாகி அதில் இருக்கக்கூடிய அந்த சரக்குங்கள்லாம் மேலே தேங்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு இந்த இலைங்களை மொத்தமாக வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். இல்லை அதிலே ஊறினாலும் தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு சூரிய புடம் அப்படின்னு பேர். இதுக்கு வெறும் சூரியனில் மட்டும்தான் வைக்கணும். 6 மணி சூரியன் இறங்கினோடனே தட்டு போட்டு மூடி ஒரு மண்பானையில், பெரிய சட்டி விற்கணும் இல்லையா, அந்த மாதிரி சட்டியில் செய்துங்க. இதை ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்காதீங்க. அதே மண்மூடியை போட்டு மேலே சீலையை போட்டு துணி போட்டு கட்டிடுங்க. கட்டும்போது வேறு வெள்ளை துணியை வாய் கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மண் தட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி கட்டி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் திருப்பி சூரிய போடும். 15 நாள் கொண்டு கழிச்சுட்டு மயிலுடைய ரெக்கை இருக்கும், பார்த்துருப்பீங்க, கிடைக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மயில் தொகையில் லைட்டாக அந்த எண்ணெயை கைப்படக்கூடாது. கைப்பட்டு தான் அதில் இருக்கக்கூடிய சின்ன கிருமிகள் மேலே படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்பு இருந்தாலும் கை வேறு, கால் வேறு, கண்ணு வேறு, தலை வேறு. நம்ம கை தானே கண்ணை குத்துனா கண்ணு நொல்லையாகாத இருக்குமா? அதில் இருக்கக்கூடியது அப்படி தான். அதனால் கையில் இருக்க பூச்சிகள் ஒரு இடத்துக்கு ஒரு பூச்சிகள் ஒரு இடத்துல இருக்கும். வயிற்றில் இருக்க புழு கையில் இருக்கிறது இல்லையே. கையில் இருக்க நாக்கு பூச்சி கண்ணில் இருக்கிறது இல்லையே. கண்ணில் இருக்கிறது தலையில் பேனாக தானே இருக்குது. உடம்பு பூரா பூச்சி தான். ஒரு இடத்துல ஒரு பூச்சிகள் இந்த எண்ணெய் மேலே பட்டால் அது மேலே பட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகும். உடம்பு வெளியிலேருந்து வரல நோய்கள் உங்கள் உடம்புக்குள்ளேயே, உங்கள் கைகளுக்குள்ளேயே, உங்கள் விரல்களுக்குள்ளே, உங்கள் கால்களுள்ளேயே இருக்கிறத சொல்கிறோம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விலாவரி அப்புறம் பேசுவோம். இந்த மயில் இறகுகளை வச்சு நம்ம அப்படியே அந்த எண்ணெயை தடவிட்டு வந்தோம்னா அரிப்புகள் அடங்கும். கண்டிப்பாக இந்த நோய்க்கான மருந்துன்றது காலம் கடந்து தான் வேலை செய்யும். உங்கள் அவசரத்துக்கு கிடைக்காது. போட்ட உடனே நோய் தீர்ந்து பல தேகம் ஆகணும்னு நினைக்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஆகாது. பொறுமையாக தான் வேலை நடக்கும். ரொம்ப நிதானம் தேவை. ஒரு கோமண துண்டை கட்டிக்கலாம். பெண்கள் ஆனால் அவங்க ஏதோ ஒரு பார்த்துட்டு யாரும் இல்லாத இடத்துல அந்த எண்ணெய்களை தடவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் இருக்கலாம். இருந்துட்டு சில மூலிகைகளை சொல்கிறேன். அந்த மூலிகைகளை தடவி குளிச்சுட்டு வரும்போது அரிப்புகள் குறைய தொடங்கும். உள்ளுக்குள்ளே மருந்து நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரியாக இருக்கும். மருத்துவத்தில் 2 பிரிவு தான். ஒன்றுக்கு உள்ளுக்கு மருந்து கொடுத்து நோயை தீர்க்கிறது, இல்லை வெளியில் மருந்து கொடுத்து நோயை தீர்க்க முனையிறது. 2 ஆப்ஷன் தான் பண்ண முடியும். ஒன்று வெளியில் கொடுக்குறவன் ஒரிஜினல் வைத்தியம், இல்லை உள்ளுக்கு மட்டுமே கொடுத்து நோயை தீர்க்கிறவன் ஒரு ஒரிஜினல் வைத்தியம். ஆனால் 2ம் கலக்கும் போது இவன் தடுமாற்றத்திற்கு உரியவன் ஆகிறான். ஆகா எதால், அதாவது
ஒரு கல் எடுத்து மாங்காவை அடிக்கிறது, எது விழுந்தாலும் நான் அடிச்சது தான். கொலை கொலையாக தொங்குற மரத்தில் எங்கே போட்டாலும் கல் விழுந்ததெல்லாம் எந்த தான் அப்படின்ற கணக்கில் போகிறதில்ல வைத்திய முறை. இதை பற்றி அடுத்த தொகுப்பில் தொடர்ந்து பேசுவோம் என்று கூறி நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.